தமிழ்நாட்டில் அடுத்து வரும் நாட்களில் வெப்பநிலை படிப்படியாக உயரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நண்பகலுக்கு மேல் முதியவர்கள், கர்ப்பிணிகள் வெளியே செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் வேலூர், கடலூர், ஈரோடு உட்பட 8 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். சென்னையில் அதிகபட்சமாக 103 டிகிரி பாரான்ஹீட் வெப்பம் பதிவானதாக தகவல். தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு படையெடுத்த மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றப்பட்டு தாமரை மலர்ந்தே தீரும் என சூளுரை. அதிமுகவுடனான கூட்டணியால் பாஜக மேலும் பலம் அடைந்துள்ளது. 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதே ஒற்றை இலக்கு என்றும் அண்ணாமலை பேச்சு. அண்ணாமலை மீண்டும் காலணியை அணிய வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். புதிய தலைவரின் கோரிக்கையை ஏற்று மேடையிலேயே மீண்டும் காலணி அணிந்த அண்ணாமலை. தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. புதிய பொறுப்பில் அவரது பணிகள் சிறக்க வாழ்த்துவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாஜக பூச்சாண்டி காட்டியே 4 ஆண்டுகளாக தமிழகத்தை வஞ்சித்தவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இன்னும் எத்தனை நாட்கள் தான் மக்களை ஏமாற்ற முடியும் எனவும் கேள்வி. மதுரையில் கல்லூரி நிகழ்ச்சியில் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் எழுப்பிய ஆளுநர் ஆர்.என். ரவி. மாணவர்களையும் முழக்கமிடச் செய்ததால் சர்ச்சை. RSSின் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் எனும் நஞ்சை மனதில் சுமந்து நடக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவி எப்படி அரசியல் சட்டத்தை மதிப்பார்? மாணவர்களே ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைத்த விவகாரத்திற்கு மனோ தங்கராஜ் கண்டனம். தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் மாணவர்களை ஆளுநர் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைத்ததற்கு விசிக கண்டனம். ஆர்.என். ரவியை ஆளுநர் மாளிகையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பெண்கள் குறித்த அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி கண்டனம். பெண்களின் கண்ணியத்திற்கு மட்டும் அவர் பங்கம் விளைவிக்கவில்லை. சிவ விஷ்ணு பக்தர்களின் நம்பிக்கையை காலில் போட்டு விதித்துள்ளார் எனவும் காட்டம். தேர்தல் கூட்டணி குறித்து இம்முறை யோசித்து நிதானமாக முடிவெடுக்கப் போவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. அமைச்சர் பொன்முடி விவகாரத்தில் முதலமைச்சர் உறுதியான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பாராட்டு. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நானே தொடர்வேன் என்று பாமக தலைவர் விவகாரம் தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. திருடன் நல்லவனாக மாறினால் அவனை மன்னிக்க மாட்டீர்களா? அதிமுக பாஜக கூட்டணி குறித்து முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கருத்து.
ஈஸ்டர் திருவிழாவின் முன்னோட்டமாக இன்று குருத்தோலை ஞாயிறு பவானி. கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கி 5 வாரங்கள் முடிவடைந்த நிலையில் கடைபிடிப்பு. மதுரை ஜிம்மில் உடற்பயிற்சி செய்ததை திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்த இளைஞர். தட்டி கேட்ட பெண் மருத்துவரை தாக்க முயன்றதாக இளைஞர் மீது போலீசார் வழக்கு பதிவு. தொடர் விடுமுறை தினங்களை முன்னிட்டு குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் குவியும் சுற்றுலா பயணிகள். நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்து மகிழ்ச்சி. சத்தியமங்கலம் பன்னாரியம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற பௌர்ணமி திருவிளக்கு பூஜை. ஏராளமான பெண்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு. தேனி அருகே தனியார் பள்ளி நிர்வாகத்தினரிடையே மோதல். இரு பிரிவினர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. சேலம் தலைவாசல் அருகே சூறைக்காற்றால் 500 ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் முறிந்து சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. சிங்கப்பூரில் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் மகன். மனைவியையும் மகனையும் ஹைதராபாத் அழைத்து வந்தார் பவன் கல்யாண். சோனியா காந்தி ராகுல் காந்தி தொடர்புடைய நேஷனல் ஹெரால்டு வழக்கு. 661 கோடி ரூபாய் சொத்துக்களை கையகப்படுத்த அமலாக்கத்துறை நோட்டீஸ். மும்பை தாக்குதல் குற்றவாளி ராணாவிடம் என்ஐஏ தீவிர விசாரணை. துபாயில் வசிக்கும் முக்கிய புள்ளியுடன் தொடர்பில் இருப்பது அம்பலம். மேற்கு வங்கத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் 3 பேர் உயிரிழப்பு. சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. பரஸ்பர வரி விதிப்பிலிருந்து ஸ்மார்ட் போன்கள் மற்றும் கணினிகள் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட மின்னணு பொருட்களுக்கு விலக்கு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. உக்ரைனில் உள்ள இந்திய நிறுவனத்தின் மருந்து குடோன் மீது ரஷ்ய ஏவுகணை தாக்குதல். குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு தேவைப்படும் மருந்து அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சூடானின் டார்ஃபர் மண்டலத்தில் நிவாரண முகாம்கள் மீது துணை ராணுவப் படை தாக்குதல். 20 சிறுவர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல். ஐபிஎல் தொடரின் 27வது லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை பந்தாடியது ஹைதராபாத் அணி. அபிஷேக் சர்மா சிக்ஸர் மழையால் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. ஐபிஎல் போட்டியில் குஜராத் தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட்டது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். ஐபிஎல் தொடரின் 28வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் இடையே இன்று மோதல். இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சி.
இன்று இரவு நடைபெறும் இரண்டாவது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை. தொடர்ந்து 5வது வெற்றியை பதிவு செய்ய டெல்லி அணி வீரர்கள் முனைப்பு. ஐபிஎல் தொடரில் பச்சை நிற ஜெர்சியுடன் இன்று களமிறங்கும் பெங்களூரு அணி. சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கையை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் முன்னெடுப்பு. ஐஎஸ்எல் கால்பந்து தொடர் நிறைவு. இறுதிப் போட்டியில் பெங்களூருவை வீழ்த்தி மோகன் பாகன் அணி சாம்பியன். ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற மோகன் பாகன் அணிக்கு 6 கோடி பரிசுத் தொகை. 2ஆம் இடம் பிடித்த பெங்களூரு அணி 3 கோடியும் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது. சீனு ராமசாமி இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடித்துள்ள இடி முழக்கம் திரைப்படம். படத்தின் 2வது சிங்கிளான கானா விளக்கு மயிலே பாடலை வெளியிட்ட படக்குழு.